உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிபன் வீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த காணொளிகளிலே பார்வையிட போறீர்கள். கடந்த 2 வருட காலமாக காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் மற்றும் 4000 ஓச்சோஸை அடைந்து மக்கள் மனதிலே ஒரு இடம் பிடித்த ஒரு யூடியூப் சேனலாக எனது காண்டிபன் வீஸ் யூடியூப் சேனல் காணப்படுகின்றது. காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக பல்வேறுபட்ட மக்கள், ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திய ஒரு யூடியூப் சேனலாக இந்த காண்டிபன் வீஸ் யூடியூப் சேனல் காணப்படுகின்றது. காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து தமிழ் மக்களுடைய பல்வேறுபட்ட மக்களுடைய கஷ்டங்களையும் மற்றும் ஏழைகளுக்கு ஒரு வாழ்வளித்த ஒரு யூடியூப் சேனலாக காண்டிபன் வீஸ் யூடியூப் சேனல் காணப்படுகின்றது. இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் கூடுதலாக பார்வையிட்டிருப்பீர்கள். எனது யூடியூப் தளத்திலே ஆரம்பத்திலே ஏழை மக்களுடைய கஷ்டங்கள் மற்றும் அவர்களுடைய துயர துன்பங்களை வெளிப்படுத்தியிருந்த நான் இந்த யூடியூப் சேனலூடாக பல்வேறு மக்கள் பல உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக கூறுவானால் சிவகாமி காரணரில் இருக்கின்ற சிவகாமி அம்மன் முதியோருக்கு பல்வேறு வகையில் உதவி செய்திருக்கின்றன. அத்தோடு செல்வச்சன்னதி முதியோர் இல்லங்கள் மற்றும் விழிப்புலனாட்டோர் சங்கத்தில் இருக்கின்ற கண்டறியாதவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். மற்றும் மிதிவடியால் பாதிக்கப்பட்ட வயோதிபர் மற்றும் பல மக்களுக்கு சொல்ல முடியாத எண்ணில் அடங்காத பல மக்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு பல உதவிகளை செய்த ஒரு யூடியூப் சேனலாக காண்டிபன் வீஸ் யூடியூப் சேனல் காணப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி என்னுடைய அண்ணாவினுடைய திருமண நிகழ்விற்காக தாய்லாந்து சென்றிருந்தேன். தாய்லாந்து சென்று தாய்லாந்திலே விமானத்தில் இறங்குகின்ற காணொளிகளை மற்றும் எங்களுடைய வாகனத்தில் செல்கின்ற காணொளிகளையும் பதிவிட்டிருந்தனால், அதற்கு பிறகு நான் அந்த காணொளிகளை பதிவிடாதற்கு முழு காரணம் எனக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதி, இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி யூடியூப் நிர்வாகத்தினூடாக எனக்கு உங்களுடைய யூடியூப் தளத்தை எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதி தடை செய்கின்றோம் என கூறியிருந்தார்கள். எனவே ஒரு அதிர்ச்சியாக போயிட்டு இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வைத்து இவ்வளவு காணொளிகளை ஒரு 500-600 காணொளிகளை பதிவிட்டு இருக்கின்றேன். ஆனால் திடீரென இவர்கள் இப்படி எனது யூடியூப் தளத்தை தற்காலிகமாக தடை செய்கிறார்கள் என்று கூறியது ஒரு அதிர்ச்சியாக போயிட்டு எனக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் மக்களுடைய உணர்வு சார்ந்தவும் உரிமைகள் சார்ந்தவும் பல்வேறுபட்ட தமிழ் மக்களுடைய ஏழை மக்களுடைய கஷ்டங்களை ஒரு வெளிப்படுத்திய வந்த ஒரு யூடியூப் சேனல் திடீரென இவ்வாறு தடை செய்கிறோம், நிறுத்தப்படுகின்றது என்று கூறியது ஒரு அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியிருந்தது. எனவே நான் காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் தளத்திலே தாய்லாந்து சென்ற காணொளிகளை பதிவிடவில்லை. ஏனென்றால் அந்த யூடியூப் தளம் தற்காலிகமாக தடை செய்ய நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே அதில் காணொளிகளை பதிவிடுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதால் 3 மாதம் அக்டோபர் ஜூலை மாதம் நிப்பாட்டி அக்டோபர் 7ஆம் தேதி வரை நிறுத்தியிருக்கிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி பிறகு அது ஆரம்பிக்க தொடர்ச்சியாக பயணிக்க அந்த காணொளிகளை போடலாமா இல்லையா என்பது எதிரும் அக்டோபர் 7ஆம் தேதி தான் தெரியும் என்ன மாதிரி என்று. அதுவரைக்கும் நான் காண்டி வியூ என்ற புதிய ஒரு யூடியூப் தளத்தை ஆரம்பித்திருக்கிறேன். காண்டி வியூ என்ற எமது யூடியூப் தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள். உறவுகளை நான் தமிழ் மக்களுக்காக பல்வேறு அவர் உரிமைகள் சார்ந்தவும் பல்வேறுபட்ட தமிழுடைய கலாச்சார விடயங்கள், கோயில் நிகழ்வுகள், பொது விடயங்கள் மற்றும் ஏழைகளுக்கு என்னுடைய யூடியூப் தளத்திலே பல உதவி திட்டங்களை காண்டிபன் வீஸ் யூடியூப் தளத்தினூடாக செய்திருக்கின்றேன். எனவே என்னுடைய காணொலியை பார்த்த உறவுகள் கட்டாயம் காண்டி வியூ என்ற புதிய ஒரு யூடியூப் தளத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். என்னுடைய யூடியூப் தளம் நிறுத்தப்பட்டிருப்பதால் நான் புதிய ஒரு யூடியூப் தளத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவிடுவதற்கு காத்திருக்கின்றேன். எனவே உறவுகள் அனைவரும் காண்டி வியூ என்ற எனது புதிய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு நீங்கள் தமிழர் மக்கள் விரும்புகின்ற காணொளிகளை தான் கூடுதலாக நான் பதிவிட காத்திருக்கின்றேன். எனவே உறவுகள் அனைவரும் என்னுடைய யூடியூப் தளத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக தாய்லாந்து தொடர்பான காணொளிகளை காண்டி வியூ என்ற புதிய ஒரு யூடியூப் தளத்திலே பதிவிட காத்திருக்கின்றேன். உறவுகள் அனைவரும் சென்று
அந்த காணொளிகளை பார்வையிடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தருவீங்கள் என்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உறவுகள் அனைவரும் நம்பிக்கை உங்களுடைய ஆதரவோடு தொடர்ச்சியாக காண்டிவியூ என்ற யூடியூப் தளத்தை தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவிட காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.